பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? எசேக்கியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பில், ஆண்டவருடைய அரவணைப்பில், தேவனுடைய நேசத்திற்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நெருங்கின பாதுகாப்பு உண்டு அல்லவா? அதே போல தான் ஆண்டவர் உங்களை தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளே ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அவரை விட்டு வெளியே போகாதீங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருங்க, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நீங்கள் தங்கியிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நன்மைக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதுகாப்பின் கீழே, உம்முடைய கோலின் கீழே, உம்முடைய அரவணைப்பின் கீழே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் வைத்து ஆசீர்வாதமான நாட்களை இன்றைக்கு தந்து கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you everyone. Praise the Lord.